அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை பெப்பே அப்படின்ட்டாங்க டெல்லி. கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னாங்க. அவருடைய ஆசைப்படி கூட்டணி ஆட்சி அவருடைய வட மாநிலங்களில் வேணா நடக்குமே தவிர திராவிட மண்ணான தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. நயினார் வந்தோன்னா இவர் பண்ண அரசியலை நயினார் இவருக்கு ஆப்பு வச்சு பண்ணிட்டார். செருப்பை யாராவது வாங்கிப்பாங்களா? செருப்புங்கிறத தரித்திரம் போறதுக்காக தான் யாருக்காவது நம்ம டொனேட் பண்ணுவோம். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நேற்று வரைக்கும் பெரிய அப்படியே உலகமே ஈரான் யுத்தத்துக்கு சமமா அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா மாட்டாங்களா, அண்ணாமலை ஏத்துப்பாரா மாட்டாரா, மோடியே வராரு, மோடி வந்து அண்ணாமலையை தோல்ல உட்காத்தி வச்சுப்பாரா, பக்கத்துல உட்காத்தி வச்சுப்பாரா, ஃப்ரண்ட்ல அப்படியே நிக்க வச்சுப்பாரா, இந்த அளவுக்கெல்லாம் அண்ணாமலையுடைய ரசிக குஞ்சுகள் அப்படியே பதறி அடித்து கொண்டு வந்தது ரொம்ப வேடிக்கையாக இருந்து அண்ணாமலைக்கு என்னமோ கொடுத்துருப்போம். அந்த 27 பேரையும் நகர்த்திட்டு 27 சீட்டுமே அண்ணாமலை நிற்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு பிஎஸ் கோயில் சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காமெடியாலாம் ரொம்ப அதை சீரியஸாக பேசிக்கிட்டெல்லாம் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை பெப்பே அப்படின்ட்டாங்க டெல்லி. இதுக்கு என்ன காரணம்? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையே இந்த பதவியில் இருந்தால் நான் கூட்டணியே கிடையாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டார். அப்புறம் அண்ணாமலையை நகர்த்தி நயினார் நாகேந்திரன் தலைமை பதவிக்கு அவர் மட்டுமே அப்ளிகேஷன் கொடுத்து அவர் தான் தேர்ந்தெடுக்க போறாருன்னு அவருக்கு கமலாலயத்தில் 4:15 மணிக்கு தெரிந்த பிறகு 4:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஐடிசிக்கு போனார் எடப்பாடி அவர்கள். அன்றைக்கே எடப்பாடி அவர்களை பற்றி இந்த அதிமுக என்ன எடப்பாடி யாரு அப்படிங்கிறத பிஜேபி கணிக்க தவறி விட்டார்கள். எடப்பாடி மேல கேஸ் இருக்குது, எடப்பாடி ஏதாவது பண்ணினா அப்படியே மடக்கிடலாம், அப்படியே கதற வச்சிடலாம், மண்டி போட வச்சிடலாம். கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பல விஷயங்கள், கூட்டணியில கட்சி தலைவராக ஜெனரல் செக்ரட்டரியாக அவர் செய்வார்னு டெல்லி எதிர்பார்த்தது மிகப்பெரிய தவறு. அது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்தது. பொதுவாகவே வட இந்திய அரசியல்வாதிகளுக்கு தென்னாட்டு அரசியல்வாதிகளை பற்றி கொஞ்சம் எளப்பமான ஒரு கருத்து உண்டு. அதை மூஞ்சியில் கரியை பூசிக்கிட்டா கூட அதை தொடச்சிட்டு திருப்பியும் அதே மாதிரி முட்டாளத்தை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது வட இந்திய அரசியல்லாம் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச 3-4 பேரை வச்சுக்கிட்டு என்னப்பா இன்னைக்கு துபாயில் மழை பெய்யுமா அப்படின்னு யாரையாவது கேட்டா அண்ணா பெய்யுண்ணா அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறத நம்பிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி சரியாக வரும்? அதுதான் இதில் பெரிய தப்பாச்சு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னாங்க. அவருடைய ஆசைப்படி கூட்டணி ஆட்சி அவருடைய வட மாநிலங்களில் வேணா நடக்குமே தவிர திராவிட மண்ணான தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. இங்கே வாய்ப்பு கிடையாது. இப்போ 200 சீட்டு ஜெயிப்போன்னு திமுக சொல்றாங்க, நான் 210 ஜெயிப்பேன்னு இவர் எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க, இவர் 235 ஜெயிப்பேன்னு விஜய் சொல்றாரு. இன்னும் சில பேர் வந்து ஆர்வ கொள்ளலாம் நான் 250 கூட ஜெயிப்பேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி சொல்றதுக்கு வாய் தானேங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் இதில் கண்டிப்பாக 170 இடங்களுக்கு மேல் திமுக கூட்டணி பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட திமுக தான் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் முதலமைச்சராக அமர்வார். இதை விட்டுருங்க. இப்போ நம்ம போகிற டாபிக்கை அண்ணாமலைக்கு கொடுக்கல. ஏனென்றால் அண்ணாமலை வந்து ஆரம்பத்திலிருந்து அந்த அதிமுக கூட்டணி இருந்தால் நான் ராஜினாமா பண்ணிடுவேன், அதிமுக கூட்டணி வரவே கூடாதுட்டு அந்த கூட்டணியை முறிச்சு கைகாலெல்லாம் உடைச்சி அந்த கூட்டணியை இல்லாத பண்ணிட்டு ஜெயலலிதா அவர்களை பற்றியெல்லாம் தப்பா பேசி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி வந்து இந்த கூட்டணிக்கு தலைமை தேற்று ஒத்துக்கிட்டால் கூட எடப்பாடியினுடைய கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாருமே பிஜேபிக்கு தன்னுடைய ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகே, தவறு இவங்க கேட்ட 27 தொகுதி கொடுக்கவே இல்லை.
காங்கிரஸை விட நீங்கள் ஒரு சீட்டு குறைச்சல் தான் இங்கே அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி 28 சீட்டு டிஎம்கே கொடுத்தா நான் 27 தான் கொடுப்பேன் அப்படின்னு 27 முடிச்சிட்டாரு. எங்கே முடிச்சிட்டாரு? எங்கெல்லாம் வந்து பிஜேபியே ஒன்றுமே இல்லை, 10 பேர் 15 பேர் இருக்காங்க, ஒரு கொடி கம்பம் கூட நட முடியாத இடம், அந்த இடத்துலலாம் பிஜேபிக்கு கொடுத்துருக்குறாங்க. பிஜேபியும் எப்படின்னு சொன்னாக்க, யார் தலைவரோ அந்த தலைவர் அண்ணாமலை இருந்த வரைக்கும் அவர் வந்து பிரபலப்படுத்தினார் பிஜேபியை. ஆனால் அதைவிட தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தனக்கு விசுவாசிகளை சேர்த்து கொண்டாரே தவிர பிஜேபிக்கு விசுவாசிகளை சேர்க்கிற அவர் பிஜேபியில் தலைமை பொறுப்புக்கு வந்த உடனே செஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஒரு பிராமணன் கூட இந்த கட்சியில் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேரையும் ஒழிச்சு கட்டினார். ஆர்எஸ்எஸ்ல அது பண்ண முடியல, ஆனால் இதை ஒழிச்சு கட்டினாரு. இதில் தப்பிச்சது வந்து பலியானது வந்து கேடி ராகவன், தப்பிச்சது வந்து எஸ்ஆர் சேகர், திருப்பதி நாராயணன். 2 பேருமே பர்சனல் இண்டிவிஜுவல் ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. அங்கே கையை வைக்க முடியல அவங்க 2 பேர் மேலேயும். அதனால் ஆனால் அவங்களுக்கும் வேறு எந்த சீட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. கேடி ராகவனையும் சீட் இல்லாத பார்த்து இல்லை அந்த மாதிரி அப்படியே 2024 வரைக்கும் அப்படி தான் பண்ணி இவர் வெளியில் போன பிறகு நயினார் வந்தோன்னே இவர் பண்ண அரசியலை நயினார் இவருக்கு ஆப்பு வச்சு பண்ணிட்டார். ஏன்னா நயினார் அந்த 4 கோடி ரூபா மாட்டினதுக்கு இவர் தான் காரணங்கிற ஒரு பேச்செல்லாம் இருந்தது. அண்ணாமலையாரால் தான் அவர் மாட்டினார்ன்றது இருந்தது, அதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்த உடனே இவர் செருப்பு போட்டுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுத்தாரு, இது வச்சுக்கங்கன்னு. செருப்பை யாராவது வாங்கிப்பாங்களா? செருப்புங்கிறத தரித்திரம் போகிறதுக்காக தான் யாருக்காவது நம்ம டொனேட் பண்ணுவோம். அதை போய் வாங்கினாரு அண்ணாமலை. அது என்னைக்கு அந்த செருப்பை வாங்கினாரோ அது தெரியல. இந்த பிஎஸ் கோயல் மாதிரி ஆட்களுக்கு தமிழக அரசியல் தெரிய வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து இங்கே பேசிட்டு இருக்காங்க, வாரிசு அரசியலே இல்லாத கட்சி. வாரிசு அரசியல் என்ன? வாரிசு அரசியல் இல்லை. இந்த துரைசாமி இருக்கார் இல்லையா, விபி துரைசாமி, அவருடைய மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அது வாரிசு இல்லையா? அவரோட வாரிசு இல்லையா? அது மொடக்குறிச்சி ஜெயலட்சுமியா அவங்களுடைய மருமகளுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அது வாரிசு இல்லையா? அவர் என் வாரிசு கிடையாது, என் மகனுடைய மனைவி தானே. அது எப்படி எனக்கு வாரிசாக முடியும்? நான் மாமியார் மருமக சண்டை போட்டுப்பேன் அப்படின்னு வேணா அவங்க சொல்லிக்கலாம். அப்புறம் இந்துத்துவாக்காக அடிக்கடி கடவுளையே நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு குரல் கொடுக்கக்கூடிய காடேஸ்வரம் சுப்பிரமணியன் அவருடைய மகனுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? வாரிசு அரசியலை பற்றி பேச எந்த யோகியதையும் இல்லாத ஒரு கட்சி தான் பிஜேபி. வாயை திறந்தா போய் என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க? இப்போதாங்க நாங்கள் 50 ரூபா விலை ஏற்றிருக்கோம் கேஸுக்கு, கொஞ்சம் வேணாலும் வெயிட் பண்ணுங்க, எலெக்ஷன் டேட் முடிச்சு ஓட்டு போடுங்களேன், 100 ரூபா ஏற்றுவோம். அப்படியே பெட்ரோல் விலை ஒரு 50 ரூபா ஏற்ற போகிறோம். தமிழ்நாட்டுக்கு எந்த பண உதவியும் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படியெல்லாம் இருக்கிற எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்னு என்ன பேசி கேட்பாங்க? இல்லை ஜெயலலிதா புகழ பாடுவாங்களா? ஜெயலலிதா அவள் வந்து குற்றவாளின்னு சொன்னாங்க, தண்டிக்கப்பட்டவன், இப்படியெல்லாம் பேசின அண்ணாமலை பேச்செல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு எச்ச போட்டு அழிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு நெருங்கின நண்பர்கள்லாம் கிடையாது. ஆனால் வந்து அரசியலில் வச்சு செய்யறது இல்லை, அதை வச்சு செஞ்சிட்டாரு பிஜேபியை. நல்ல சிறப்பாக செஞ்சிட்டாரு. போன தடவையாவது 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த தடவை 1 சீட்டு அல்லது 2 சீட்டு வந்தால் அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படும். நான் 11% ஓட்டு கொண்டு வந்தேன். அந்த சினிமாவில் சொல்லுவாங்க 6000 7000, அது மாதிரி 11% ஓட்டு கொண்டு வந்துட்டு ஆட்சி அமைச்சிட முடியுமா? என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. அதனால் இதெல்லாம் புரியாமல் பேசிக்கிட்டு 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கப் போகிறது. அதே மயிலாப்பூரில் ஒரு பிராமணர்களுக்கு கூட ஒரு சீட்டு கூட கொடுக்காம பிராமணர்களே இந்த கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு பண்ணின அண்ணாமலை சார்பாக கவர்னர் பதவியில் இருந்தவர் இன்னைக்கு எம்எல்ஏ போஸ்டுக்கு வந்து நிற்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் 7வது முறையாக நிச்சயமாக தோற்பார். மிகப்பெரிய டெபாசிட் போகுமா இல்லையாங்கிறது அது கொஞ்சம் தெரியல, அது எனக்கு சந்தேகமாக இருக்குது. போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இந்த 7-8 பேரை தவிர வேறு ஆளே இல்லையா பிஜேபியில்? அது என்னமோ கொள்கை ரீதியான கட்சி, பொன்னாக்கு புடலங்காய் இதெல்லாம் பேசுகிறாங்க.
என்னது இது? இந்த நம்ம தஞ்சாவூரில் ஐ திங்க் கருப்பு முருகானந்தம் அவர் 4 தடவை கொடுத்தாரு, 4 தடவையும் தோற்று போயிட்டாரு. இளைய கணேசன் இருந்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு தேர்தலில் ஜெயிக்கவே இல்லை. ஜெயிச்சது வந்து எச் ராஜா மட்டும் ஒரு தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏ வாங்கினார். நிஜமாக கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லாதவங்க எல்லாரையும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து, அது என்னன்னா அவனுக்கு ஹிந்தி பேச தெரியும், எனக்கு டெல்லியில் லாபி இருக்குது அப்படின்னா ஜெயிக்க முடியுமா? ஒன்றும் ஜெயிக்கவே முடியாது. அதனால் இந்த தடவை வந்து ஃபுல் இதில் 160 சீட்டுக்கு மேலே ஏடிஎம்கேன்னு நிற்கிறதுனால எடப்பாடி அவர்களுக்கு வந்து நிச்சயமான ஒரு இது, அவர் வந்து சிஎம் ஆகணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அங்கே கூட யாருக்கும் இடம் கிடையாது. பாசக அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், ஏன்னா இவங்க கடவுளையே காப்பாற்றுறேன்னு சொல்கிறவங்க, கடவுளை விட பெரிய ஆளுங்க இல்லை. அவங்களுக்கு இதுக்கு அசம்பிளியில் சீட்டு, அவங்க ஏதாவது கோவிலில் போய் உட்காந்து பிரச்சாரங்க பண்ணிட்டோம். அதுதான் சரியாக வரும். இதுதான் நடக்க போகுது. அதனால் அண்ணாமலை வந்து நான் பூத் ஏஜென்ட்டாக போகிறேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் நான் நோட்டீஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த தேர்தல் முடிந்தவுடன் அண்ணாமலை தன்னுடைய பெயரில் சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். ஏன்னா சேர்த்து வச்ச பணம்லாம் இருக்குல்ல, அது செலவழியணும். சேர்த்து வச்ச பணமே இத்தனை கோடி ரூபாய் எதுக்கு சேர்த்து? எல்லாரையும் ஊழல்னு சொன்னார். எத்தனை ஃபைல்ஸ், அத்தனை ஃபைல்ஸ் கொண்டு வந்தார், ஒரு ஃபைல்ஸையும் ப்ரூவ் பண்ணலை. அப்படிப்பட்ட அவருக்கு என்னன்னா, தன் பேட்ச்மேட்டாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள்கிட்டேருந்து தகவல்களை தெரிந்து கொண்டு உளவு வேலை பார்த்தவர், அவ்வளவுதான். தமிழக அரசும் அன்னைக்கு கொஞ்சம் புட்சாலியாக தனமாக அண்ணாமலையோட பேட்ச்மேட்ஸ்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக களை எடுத்திருந்தாக்கா அண்ணாமலைக்கு இந்த எந்த தகவலும் இந்த மாதிரி கிடைச்சிருக்காது. தமிழ்நாட்டிலேயே நான் தான் இழிச்சவாயன்னு இன்னைக்கு அண்ணாமலையே சொல்லிக்கிற அளவுக்கு பிஜேபி இருக்கிறது. அண்ணாமலையினால பிஜேபி கிடையாது. எந்த ஒரு நிறுவனமும் ஒரு தனிப்பட்ட நபரால் வரவே வராதுங்கிறது. நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள்னு நான் பிறந்து இந்த 75 வருஷத்துக்கு ஆச்சு. அதில் என்னுடைய 3 வயசுலேயே எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அது இன்னும் அண்ணாமலையோட அப்பா சொல்லி கொடுக்கல போல இருக்குது. பாவம் அவங்க அப்பா உடம்பு வேற பார்த்துக்கணும் அவர். அதனால் வீட்டுக்கிட்டே இருக்கிற பூத்தில் ஏதாவது அவர் ஒர்க் பண்ணாக்க அவருக்கு ஏதோ பொழுது போகும். ஓகேயா? யாராவது என்னுடைய கருத்துக்களுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சி சொல்லணும்னா 9841023545 பண்ணுங்கள், பேசுவோம். நன்றி, வணக்கம்.